ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஆட்டோமேட்டிக் ஸ்டோரேஜ் ரூம் தான் பார்க்க போகிறோம். ஓகே, நம்மளோட மெட்டீரியல்ஸ் இதோ பக்கத்தில் போட்டிருக்கேன் பாருங்கள். நமக்கு மட்டும் 8 மெட்டீரியல்ஸ் வேணும். ஓகே, நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து இந்த டெட் பிளாக் எதுக்குன்னா, நம்ம வந்து அதில் சைன் பண்ணிக்கணும். அதாவது ஏதாச்சும் ஒரு பேர் கூட வச்சுக்கணும். அப்படியே எடுத்துக்கோங்க, எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கு ஃபஸ்ட் நமக்கு ஆன்வில் வேணும். இதுக்கு நிறைய அயன் செலவாகும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி 4 செஸ்ட்டு போட்டுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க 3 ஆப்பர், அதில் 2 இது இந்த மாதிரி இந்த செஸ்ட் பக்கம் பார்த்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்மக்கிட்ட குவார்ட்ஸ் பிளாக் தான் இருக்குது. நீங்கள் எந்த பிளாக் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிளாக் விட்டு ஒரு பிளாக் கரெக்டாக வைக்கணும். கரெக்டாக ஒரு பிளாக் விட்டு ஒரு பிளாக்கில் கரெக்டாக இந்த இடத்துல வந்து ரிப்பீட்டர் ஒன்று இந்த சைடு பார்த்த மாதிரி வைக்கணும். அதுக்கப்புறம் ரெஸ்டோன் டார்ச் அது இந்த பக்கம் ஒன்று வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிறத நம்ம இருக்க 3 இதையும் எப்படி வரிசையாக வச்சிடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க ரெஸ்டோன் டஸ்ட்டு இப்படி வரிசையாக வைக்கணும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிட்டர் அந்த பக்கம் பார்த்த மாதிரி ரெஸ்டோன் பார்த்த மாதிரி. அதுக்கப்புறம் அந்த கம்பேரிட்டரை பார்த்த மாதிரி ஒரு ஆப்பர் வச்சுக்கோங்க. இதை கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக இதுக்குள்ளே ஆப்பரில் நீங்கள் எழுதின அந்த பிளாக் 4 பிளாக் கரெக்டாக வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராலாம் வைக்கக்கூடாது, கரெக்டாக ஒன்று தான் வைக்கணும். அதே மாதிரி நம்ம இப்போ எக்ஸ்டாண்ட் கூட பண்ணிக்கலாம். அது எக்ஸ்டாண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், நான் பிளாக் அப்படியே வைக்கிறேன் பாருங்கள். நம்மகிட்ட இப்போ காட்ஸ் பிளாக்கு நிறையா இருக்குது, அதை வைக்கிறேன் பாருங்கள். ஓகே, நம்ம எல்லாத்தையும் வச்சாச்சு. இப்போ எல்லாமே கம்மியாகிட்டே வருது பாருங்கள். கரெக்டாக நமக்கு வந்து 41ல் ஸ்டாப் ஆயிரும். டைமண்டாக இருந்தால் கூட இது 41லேயே ஸ்டாப் ஆயிரும். ஓகே, நம்ம இப்போ கீழே பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை 21 ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் எப்படி எக்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்மளோட பில்டிங் பிளாக்ஸ் இங்கே கொஞ்சம் இருக்கு, எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ டைம் லாக்கு தான். அது அப்படியே ஃபாஸ்ட்டாக போகும். நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணதை ரிப்பீட்டாக பண்ணணும். கரெக்டாக இந்த மாதிரி கம்பேரிட்டர்லாம் வைக்கணும், ரெஸ்டோன் வைக்கணும். அப்புறம் ஹாப்பர், அப்புறம் உள்ளே இருக்க அந்த 4 இது சப்ஸ்கிரைப் போட்ட நேம் டேக் இதில் இப்போ நம்ம வந்து எல்லா மெட்டீரியல்ஸும் ஒன்று ஒன்று வச்சிடலாம். இதில் உட்காந்து குவார்ட்ஸ் பிளாக் வைக்கிறேன். பக்கத்துது எட்ட மாட்டேங்குது. இது நம்ம கடைசியாக டெக்கரேட் கூட பண்ணி காட்டுறோம். அதே மாதிரி நீங்களும் கூட பண்ணிக்கோங்க, இல்லை உங்களுக்கு விருப்பம் போது பண்ணிக்கோங்க, டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இது அண்டர் கிரவுண்டில் கூட வைக்கலாம். ஓகே, நம்மகிட்ட இருக்க கம்பேரேட்டர்ஸ் அண்ட் ரிப்பீட்டர்ஸ் எல்லாம் வச்சு காட்டுறோம் பாருங்கள். எல்லாம் கரெக்டாக தான் ஒர்க் ஆகும். இது பாருங்கள், ரெஸ்டோன் இங்கே சேவ் ஆகுது, ரெஸ்டோன் டார்ச்சு, கம்பேரேட்டர். அதுக்கப்புறம் இங்கே கார்ட்ஸ் பிளாக் இப்போ கையில் வச்சுருக்கேன். கரெக்டாக இந்த ஐட்டம் ஒன்று தான் இருக்குது. இப்போ இங்கே போகிறத கீழே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு சைடு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த டெட் பிளாக்கை பார்த்த மாதிரியே அப்படியே பொறுமையாக போகணும், ஸ்னீக் பண்ணிட்டு. ஓகே, நம்ம வந்து இப்போ ஆப்பருக்கு முன்னாடி இந்த பக்கம் டெட் பிளாக் வச்சுக்கோங்க 2. இப்படி வச்சுக்கிட்டு முழுசாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து செஸ்ட் எடுத்துக்கோங்க. நீங்கள் 1 வச்சுக்கலாம், இல்லை 2 கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படி கீழே இறங்கி நம்ம டெம்பரரி பிளாக்ஸ்லாம் உடச்சிடலாம். அப்படியே அந்த பக்கம் நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது அப்படியே டபுளாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ்லாம் நம்மள எடுத்துக்கலாம். நான் அப்படியே டெக்கரேட் பண்ணுறேன். ஓகே, நம்ம இப்போ வந்து சுற்றியும் கவர் பண்ணியாச்சு. கார்ட்ஸ் பிளாக்கு, ஸ்டேர் கேஸ்லாம் போட்டிருக்கோம். எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. நீங்கள் இது ஸ்டோனில் கூட சுற்றி வச்சுக்கலாம். ஸ்டோனு, காப்பர் ஸ்டோனு எதாக இருந்தாலும் ஓகே. இப்போ அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை உங்கள் விருப்பம் டிஃப்ரெண்ட்டாக கூட வச்சுக்கலாம். அப்படியே நீங்கள் ஸ்டேர் கேஸில் அப்படியே மேலே போனீங்கன்னா மேலேயும் உங்களுக்கு இடம் இருக்கும். இங்கே செஸ்ட் இருக்கும். செஸ்ட்டில் வந்து பிளாக் இப்படி போட்டுட்டு மைனிங் போயிட்டு அப்படியே பிளாக் போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இப்போ தேவையோ இப்போ வந்து எடுத்துக்கலாம்.
நீங்கள் அப்படியே பொறுமையாக எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணுற தேவையில்ல. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், நம்மகிட்ட இருக்க ஐட்டம் ஃப்ரேமில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஐட்டம் ஃப்ரேம் வச்சுக்கிட்டா நமக்கு எந்தெந்த ஐட்டம் எங்கே இருக்குதுன்னு அப்படியே தெரியும். ஓகே, இதை இப்போ மேலே வச்சுக்கலாம். ஓகே, இனிமேல் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகும். உங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்டோரேஜ் ரூம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட பெஸ்ட்டான நெக்ஸ்ட் டுட்டோரியலில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் கேட் எஸ்எம்பியும் ரெகுலராக வரும். ஓகே, பாய்.